ஆண்டி மாயாண்டி வையகத்தில் பேயாண்டி ஆகவே வந்து பிறந்தாண்டி ஆண்டி மாயாண்டி சுடலை வருவார் நமக்கு நாளும் ஒரு நாளும் பயமில்லை சுடலையே சங்கதைகள் சுடலையே சங்கதைகள் சொக்கையை சாறு மாயாண்டி புகழை பாட மகதேவன் அருள் புரிவார் சாமி கதைகள் பாட முக்கண்ணனை வரம் தருவாய் ஆதி முக்கண்ணனை வரம் தருவாய் மணி விளக்கில் பிறந்ததாலே மாயாண்டே ஒரு பெயர் சுடர் ஒளிவில் பிறந்ததாலே சுடலை என்று ஒரு பெயர் முண்டமாக உருண்டதே முண்டமாக உருண்டதே முண்ட சாமி ஒரு மாயாண்டே மறி குழந்த மல்லிக பூ வாசக உண்புகளை எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் ನಾವು ತಡು ಮಾಡಿದ ನಕ್ಕೂರಲೋ ಮಂಗಿಡ ನೆಂಜು ತಡಿಯ ಮಂಗಿಡ ನೆಂಜಿಲಯ್ಯೋ ನಾವಿಲಯ್ಯೋ ನೆಂಜಿಲಯ್ಯೋ இன்று விளை வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொலுவிருந்தார் ஆண்டவனும் பார்வதியோ கொலுவிருந்தார் பிரம்மலோகம் தன்னதிலை பிரம்மாவோடு சரஸ்வதியோ பெரியமூடன் கொலுவிருந்தார் வைகுண்ட லோகத்தில பச்சை மாலை லட்சுமியோ சுடனை கொலுவிருந்தார் மூவர்களாம் முனிவர்களாம் முனிவர்களாம் முப்பத்து முக்கோடி தேவர்களாம் முக்கோடி தேவர்களாம் முப்பத்து முக்கோடி முக்கோடி
ಚಿತ್ರಪುತ್ರ ನೈನ ಇತ್ಯಾದಿ ಪೇರ್ಗಳು ಕೂಸಾಮಲ್ ಕೊಡಬಿಡಿ ಕೂಸಾಮಲ್ ದೈವ ಕುಂಡೋದರ விதமாகவே தானாகிய தோன்றி முடிகுலங்களாது வெள்ளி என்னும் கைலங்கிரி வருகதத்தில் ஆதி வெள்ளி என்னும் கைலங்கிரி வருகதத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமான் அம்மை உமா பார்வதி பிரம்மலோகத்தில் பிரம்மா சரஸ்வதி வைகுண்டத்தில் பச்சமா லட்சுமி மற்றும் மூவர்கள் முனிவர்கள் 33 கோடி தேவுக்கள் இத்தாதிகள் எல்லாம் குலுவிறக்க அரணடியார் சிவனடியார் அஷ்டதிக்கு பாலர்கள் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் அனைவர்களையும் படைத்து 14 புவனங்கள் மரம் செடி கொடி புல் பூண்டு தலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காலிகள் நீர் நிரப்ப நிலங்கள் யாவையும் படைத்து ஓர் அறிவுக்கு தக்க 5 அறிவு செய்வ சிந்துக்கள் எல்லாம் படைத்து 6வது அறிவான பகுத்தறிவு படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானுடைய அம்சத்திலே ஆண்களையும் அம்மை உமா சங்கரி சர்வலோக நாயகி என் தேவதேவி சிவகாமி பார்வதாதேவி அம்சத்திலே தாய்மார்கள் பெண்களையும் படைத்து படைத்த மனுக்களுக்கு எறும்பு முதல் யானை வரை எண்ணா உண்ணா 84,000 லட்சாதி லட்சம் கோடி சிவசிந்துக்கள் சிறிய உயிர் சிற்றரம்பு பெரிய உயிர் யானை எறும்பு முதல் யானை வரை எண்ணா உண்ணா மனுக்களெல்லாம் படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேணும் என்று பார்வதா தேவி படியெடுத்து கொடுக்க ஆண்டவன் சிவபெருமான் எப்படி படியளந்து வருகிறார் தெரியுமா? நாளை நல்ல தீனை எடுத்து நாளை நல்ல தீனை எடுத்து தீனை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார் நாடு எங்கும் படியளந்தார்
பாதம் தொட்டு பாத பூசை வருவார் என்று கலைப்பாரு தான் கொடுத்து பசியோடு பால் வளங்கள் சத்தியோ சிவனுமா சொக்கேட்டா மண்டப சொக்கேட்டங்கள் ஆடுவார் சொக்கேட்டங்கள் சுவாதி போட்டு பரத்துவார் சத்தியான பார்வதா தேவி ஆண்டவன் பகவான் கல்லிலும் உள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் வெயிலிலும் மழையிலும் அமலன் படியிழந்து வருகிறாரே அவர்களுக்கு பாதம் பணிய வேண்டும் பாத பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி சத்தியான பார்வதி பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்தரித்து கங்கையிலே தானம் செய்து நந்தவனத்திலே மலர் பறித்து ஆதிவெள்ளி கைலாசத்தில் உருக்கு தொண்டு வாசல்ல ஆமையோடு பலகை போட்டு பகவான் எப்போ வருவார் வருவார் என்று வழிமேல் விழி வைத்து வடிவிலகி காத்திருக்கிறார் ஆண்டவன் பகவான் வந்தபோது ஆமை போட்டு பலகை மேலே ஆண்டவனை நிக்க சொல்லி திருப்பாதம் பணிந்தாள் பாத பணிவிடைகளை முடித்து பால் பழங்கள் கொடுத்து சொக்கரும் தேவியுமாக சொக்கட்டா மண்டபத்தில் சொக்கட்டங்கள் விளையாடி சோதி மறுத்து கொண்டு இருக்கும் போது மறுநாள் தினத்திலே ஆண்டவா நீங்கள் படியளக்க போகும்போது இந்த பார்வதி நான் வருவேன் இறையளக்க போகும்போது இந்த ஈஸ்வரி நான் வருவேன் ஈஸ்வரி உங்க கூடயே வருவேன் அப்பதான் பகவான் சொல்லுகிறார் அம்மா பார்வதி பகவானுடைய படியளப்புல பல மாயங்கள் இருக்கும் மர்மங்கள் உண்டோ உண்டம்மா சில பேரை கண்ணும் குருடா படைச்சிருப்பேன் காது செவிடா படைச்சிருப்பேன் கைகால் ஊனமா படைச்சிருப்பேன் அதனால என் கூட வந்து சொன்னா அது ஏன் அப்படி இருக்கு இது ஏன் இப்படி இருக்குன்னு என்கிட்ட பதில் கேட்டுக்கிட்டே வருவேன் உனக்கு நான் பதில சொல்வேனா படி இழப்பேனா பார்வதி அதனால நீ வர வேண்டாம் அப்படின்னா அப்பதான் பார்த்தாள் பார்வதி என்ன சொல்லுதா பகவான் படி இழக்க போறோம்னு போறாரு பகவான் படி அளக்காரா அளக்கலையா பகவானை இன்று பரிசை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆதி பராசக்தி ஆண்டவன் பகவான் மேல அன்றே சந்தேகம் கொண்டார் பார்வதியே பகவான் மேல சந்தேகப்படுதாளா இப்ப உள்ள தாய்மார்கள் எல்லாம் கணவன்மார்களை சந்தேகப்பட கேட்கவா செய்யணும் அதனால சந்தோஷம் என்ற செடியில சந்தேகம் என்ற புயல் அடித்தால் சந்தோஷமா இருக்கக்கூடிய மலர்கள் பூரா உதிர்ந்துரும். பார்வதிக்கு பகவான் மேல் சந்தேகப்பட்டு பகவான் படியளப்பை பரிசை செய்ய வேண்டும் என்று யார் அழைக்கால் தெரியுமா? படைக்கும் தொழிலை மையமாக கொண்ட ஐந்தொழிலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஓம் வீரட் விஸ்வ பிரமனே நமக என்று போற்றக்கூடிய விஸ்வகர்ம சமுதாயத்தினரை வரவழைத்து அந்த பிரம்ம விஸ்வகர்மனை வரவழைத்து மகனே விஸ்வகர்மா மகனே விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளே என் மகனே விஸ்வகர்மா என் மகனே விஸ்வகர்மா இந்த நோட வார்த்தை இந்த நோட
அவதாரமாக கொண்ட விஸ்வகர்ம சரி கைலங்கிரி மலையிலே காஞ்சரங்கம்பு வெட்டி கட்டி சிமிழ் உண்டு செய்து பூவரசங்கம்பு வெட்டி போட்டு சிமிழ் உண்டு செய்து அதுல சீனி பூட்டு போட்டு திருக்காணி மேல போட்டு சீக்கிரமாகவே கொண்டு வந்து கொடுக்கின்றார். பார்வதி கையிலே கொடுக்கும் செப்பி சிமிழை வாங்கினா எவ்வளவோ அழகான வர்ணங்கள் தீட்டிருக்கிறது. சரி கைவண்ணமே கலைவண்ணம் கைவண்ணமே கலைவண்ணம். அதனால இந்த செப்பு சிமிழுக்குள்ள ரெண்டு உயிரை பிடித்து அடைக்கணும். ஐயா ஆனையை பிடிச்சு பானைக்குள்ள அடைக்க முடியுமா? அதனால சிறிய சிமிழுக்கு ஏற்ற உயிர் சித்தெரும்பு. சித்தெரும்பை பிடித்து அடைக்க வேணும் என்றோ ஆதிபராசக்தி ஆணெரும்பையும் ஆணெரும்பை பிடித்து அடைக்கலாமாப்பா? ஒரே சண்டைதான். பெண்ணெரும்பும் பெண்ணெரும்பும் பிடித்து அடைக்கலாமா? ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் சேர்த்து அடைக்கலாமா? அப்படி என்று சொல்லி அவள் எண்ணுகின்ற வேளையில் ஆதி கைலாசத்தில் ஆண்டவனுடைய அருளால அந்த சீசானிய மூளை இல்லை என்ன ஆயிரஞ்சித்தரும்பு ஆயிரஞ்சித்தரும் அணிவகத்து வருவது பக்கத்தில வைப்பாள் சிமிழுக்குள்ள யாருதை பார்த்தாள பார்வதி சிமிழத்தான பூட்டியல்லோ பகவானுக்கு தெரியாம பக்குவமா வைக்கவே ஈசனுக்கு தெரியாம இன்பமுட வைக்க வேண்டும் என்று நல்ல மனதில் சத்தியான பார்வதி முந்தானில எக்களில பார்வதி எக்களில சொருகும் போது ஈசனுக்கு தெரியுதாய் படியளப்ப முடித்து விட்டு வார கைலாசம் வாரவோ அன்றைய தெனமதியில ஆதிசக்தி பார்வதி அவந்த கூந்தல் முடியலையா அவந்ததால நிமிரலையா நீட்டினகால் மடக்காமல் நிமலந்தங்க இருக்கும் போது ஆண்டவன் சக்தி பார்வதி ஒரு நாளும் இல்லாத ஒரு நாளும் திருநாளா இருப்பது பார்வதி ஒரு நாளே இல்லாத திருநாளா இருக்கம்மா இன்னைக்கு ஏன் மூத்த மகன் ஆதிமலை ஏதோ நீ தப்பு தவறா பேசுறானா? மூத்த மகன் தவறா எதுவும் பேசினானா? இல்ல பகவானே. இளைய மகன் வேல்முருகன் எதுவும் பேசினானா? கெட்டிக்கார மனுஷன் அவன ஒண்ணும் பேசல. வேறையா அவந்த கொண்டல் முடியாமல் கவந்ததல நிபராம இருக்க என்ன காரணம்? அண்டவா என்னையா படியளக்க போறோம்னு போனீங்களே
எல்லா உயிருக்கும் பட்டினி பசி இல்லாம சரி நீங்க படி அளந்தீங்களா அளந்தீரா பகவானே அப்படி என்று பார்வதி பகவானிடத்துல கேட்கும் போது என்னய்யா பார்வதி என்ன பகவான் மேல ஒரு குற்றம் இருக்கலாம் இருக்கலாம் படி அளப்புல நான் குற்றம் வைக்க மாட்டேன் ஒரு நாள் ஒரு குற்றம் வச்சது கிடையாதுமா என் மேல் ஒரு குற்றம் இருந்தாலும் என் தொழிலில எந்த ஒரு குற்றம் இருக்காது அப்படி என்று சொல்லி ஆமையோ ஆதி பராசக்தி அம்மை பார்வதி இடத்துல ஆண்டவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஏ ஆதி சக்தி பார்வதி தெரியாம உள்ள மாயம் உண்டோ செப்புக்குள்ள இருந்தாலும் நிறைய மாயமில்லை அறைக்குள்ள இருந்தாலும் அறைக்குள்ள நிறைய மாயமில்லை ஆண்டவனும் சொன்ன போது அம்மை சக்தி பார்வதியா கடையில சொருகி இருப்போம் எடுப்பாளா தான் உழைத்து செப்பம்மாவ திறந்துட்டாள தமிழத எந்திறக்கும் போது சித்தரும் ஆனதுதான் சிவபெருமான் அருளால திணையரிசி கவி கொண்டு திங்கும் மட்டும் திண்ணீருக்கு முடியாமல் சுத்தி பார்த்து சொக்கரை வணங்கியது பார்வதி பார்த்தா ஆண்டவா அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவனை பொறுக்க வேண்டும் தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும் பார்வதியால் செய்த குற்றம் இந்த பகவான் இங்க பொறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நான் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் ஏ அம்மா ஏ பார்வதி உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் சரி உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும் சரி இன்று உன்னைய நான் மன்னித்தேனா பூலோகத்துல தப்புக்கு மன்னிப்பா போய்விடும் அதனால தகுந்த சரி கணவனை பரிசு செய்த கடிய பாவம் தீர்க்க வேண்டும் பூமானை பரிசு செய்த பொல்லா பாவம் தீர்க்க வேண்டும் அதனால பார்வதி நாள ஒரு காலத்துல திருவிளக்கிலே நீ பிறந்து தில்லைவன பேச்சியாக பிறக்க கடவா என்று சாபத்தை கொடுத்தார் அப்ப நாம் பார்வதி சொல்லுகிறார் ஆண்டவா நான் திருவிளக்கிலே பிறந்து தில்லைவன பேச்சியாக இருந்தேனே ஆனால் நீங்கள் மணிவிளக்கில பிறந்து மாயாண்டி சுடலையா மையான வர வேண்டும் என் கைனால பிணமுஞ்சொருந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்வதி பகவானிடத்துல சொல்லி கொண்டிருக்கும் போது அங்க யாரையா வருகின்றார் ஐயா பூமி ஏத்தான் சுமக்கோ பூமி ஏத்தான் சுமக்கோ அன்னை பூமாதேவி ஆண்டவனே பகவானே எங்கள் ஆதிபரம்
பிறப்பு இருக்கு இறப்பு கிடையாது. இறப்பு கிடையாது. அதனால என்னம்மா ஒரு தாய் வயிற்றில் ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறதோ சரி அதே போல பிறந்து வளர்ந்து வாலிபமாகி வாலிபமாகி கூணாகி குருடாகி குறுக்களம் முள்ளு முளைச்சு கூசாவல அடைச்ச அந்த காலத்துல மாடாக்குழில் ஒதுக்கி வச்சிருவாங்களாம். ஆடகல்ல தூக்கி வச்சிருவாங்க. அதனால சுவாமி பகவானே பிறப்பு இருக்கு இறப்பு இல்ல இல்லை பகவான். அதனால எனக்கு உயிர் சுமை நாளுக்கு நாளாக அதிகரித்து கொண்டிருக்கின்றது. என் உயிர் சுமையை நீங்க குறைச்சுத்தாங்கோ அப்படின்னு பூமாதேவி கேட்கவும் சரி பார்த்தார் பூமா ஆண்டவனாகிய சிவபெருமான். காலவரும் நேரவரும் குறைத்துத்தாரேன் என்று சொல்லி தெய்வலோக வள்ளுவரை வரவழைத்து ஐயா தெய்வலோக வள்ளுவர இந்த வெள்ளையானை மீதிலேறி இருந்து பூலோகத்திலே போய் முரசடிக்கணும். எப்படி அடிக்கணும்? ஒத்த முரசு அடித்து எப்படி அடிக்கணும்? எப்படி? பூவிருக்க சரி பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க கனிந்த கனி சருகு உதிரணும். இப்படி மறுசடிக்க சொல்லும் போது பார்த்தார் எம்பெருமாள் மாயவர். என்ன வள்ளுவர் இப்படி முரசடிச்சாருன்னா ஒரு காலமும் சுமை குறையாது. ஒரு காலமும் ஒரு நாளும் குறையாது. உயிர் சுமை குறைவே குறையாது. அதனால ஒரு 4-5 பிள்ளைகளை பிறவி செய்து அந்த பிள்ளைகளை என்னையா கல்லு மண்ணை எடுத்து ஆன மேல அம்பாரி என்று சொல்லி கல்லையும் கட்டியும் தூக்கி எரிகிறது. அப்ப ஆணை மேல வரக்கூடிய வள்ளுவருக்கு என்னையா அதான் சொல்லுவான் அரி மேல அடி விழுந்தா அம்மியே நகரும். அதனால அடி பொறுக்க மாட்டாமலும் எரி தாங்க மாட்டாமலும் இந்த தெய்வலோக வள்ளுவருக்கு வாக்கு தடுமாறி வார்த்தை குளறி எப்படி முரசடிக்கார் தெரியுமா? பூவோதேர பெஞ்சோதேர காய்வோதேரவே காய்த்ததோரு கனி மோதலும் சருகு உதிர காய்த்ததோரு கனி மோதலும் சருகு உதிர கனி உதரன்னு அடிச்சார்களா? அன்னைக்கு வள்ளுவர் அடிச்ச முரசுதான் இன்னைக்கு பூவுல போறது, பிஞ்சில போறது, காயில போகுது. பூவுல போகுதுன்னா என்னதுப்பா? காய் கருப்பமா இருப்பா 30 நாள் 4 மாசமா இருக்கும். காது கருவிலே போகக்கூடியது. பிஞ்சுன்னு சொன்னா பிறந்து 10 வயசு இருக்கும். ஒரு நாள் காய்ச்சல் இருக்கும். ரேசா ஒரு உயிர் பிறகு காயில போறதுன்னா 18-20 வயசு இருக்கும். பைக்கில 100ல போவான் டப்பா டப்பா டப்பான்னு. 108ல ஏறுவான். அதனால நாளுக்கு நாளாக வள்ளுவர் அடித்த முரசினால உயிர் சமையை விட பிணைச்சமை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அப்பம் பார்த்தாள் ஆண்டவா நான் உயிர் சமையை குறைக்க சொன்னா எனக்கு பிணைச்சமைகள் அதிகமாகி கொண்டிருக்க. அந்த காலத்துல பிறப்பு கிடையாது எரிப்பு கிடையாது. அந்தந்த ஊர்ல ஈசானத்தை கொண்டு போய் மலையா குமிப்பாங்களாம். அதான் மலையா குமிச்சதுனாலதான் மையானம் ஆசானம்ங்கிற பேரு. இப்படியாக உயிர் சமையை விட பிணைச்சமை அதிகமாச்சு சுவாமி. பிணைச்சமையை குறைத்துத்தாங்க என்று சொல்லவும் அப்பதான் பகவான் சொல்லுகிறார் உமாதேவி காலம் வரும் நேரம் வரும். நானே ஒரு அவதாரத்துல பிறந்து உன் பிணைச்சமையை குறைச்சுத்தாரேன் போ என்று சொல்லிவிட்டு பகவான் படி இழக்க செல்லும் போது இந்த பார்வதி என்ன சொல்லுதா தெரியுமா?